ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் லெக் பீஸு ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இடையில, அப்போ தான் நல்லா எல்லாம் சாரும். இப்போ பாருங்கள், லெமன் எடுத்துருக்கோம். ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்குவோம். தயிர் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நிறையா போடுறது உடம்புக்கு நல்லது. இப்போ உப்பு, சால்ட் தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி ஒரு ½ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா மசாலா எல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து பிரியாமல் அப்படியே நல்லா ஒட்டி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேவையான மசாலாவுக்கு ரெடி பண்ணுறோம். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நம்ம இப்போ சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் மிளகு, ஜீரகம், பட்டை, இலை, சோம்பு, மல்லி, வரமிளகாய், இதை வச்சு இன்றைக்கி நம்ம வறுத்து அரைச்சி தான் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம கடையிலலாம் வாங்குகிற எந்த மசாலாவும் போடலை, நமக்கு நல்லா இருக்கும் சிக்கனு. வாங்க இப்போ மசாலா ரெடி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்படி நாமளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கும் ஆரோக்கியம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா வெளியில் வாங்குறது என்னென்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. இது நாமளே எல்லாம் ரெடி பண்ணி அரைக்கிறப்போ நம்மளால் நிம்மதியாகவும் சாப்பிட முடியும். இதை வறுத்து அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ மசாலாவை நம்ம நல்லா வறுத்துட்டோம். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் சேர்ப்போம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் வீட்டில், அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பெசரி ஒரு 1 hour ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறம் செஞ்சோம்னா தான் நல்லா அதை மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பெசரி வச்ச லெக் பீஸை பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக அரிசி மாவு போட்டிருக்கோம், அதோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர். அப்போ தான் நல்லா அதில் வந்து பிடிக்காமல் நல்லா வரும். அதை நம்ம பொரிக்கிறப்போ போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா முறுமுறுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெசரி எடுத்து நல்லா பெசரி ஆச்சு. இப்போ இருங்க, எண்ணெயில் பொரிச்சு எடுப்போம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லெக் பீஸை அதில் பொரிச்சு எடுப்போம்.
நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ லெக் பீஸு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வெந்தால் தான் உள்ளுக்க நல்லா வேகும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம பொரிச்செடுப்போம். ஏன்னா உள்ளறையும் நல்லா வேகணும். அதுக்காக கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பி விடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே மசாலாலாம் தெரியாமல் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 5 நிமிஷம் 6 நிமிஷம் எடுத்துக்கு குறையாமல் நம்ம நல்லா மிதமான தீயில் வேக வச்சோம்னா உள்ளுக்கையெல்லாம் நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இதே மாதிரி மற்ற பீஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோம். மற்ற பீஸஸையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லெக் பீஸை பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், செம்ம சூப்பராக பொரித்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க. பாண்டிச்செல்வி, மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொன்ன டிப்ஸை வச்சு பொரித்து நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.